இன்றைக்கி கருப்புளுந்து இட்லி பொடி செய்யறதுக்கு நான் 2 கப் கருப்புளுந்து எடுத்துருந்தேங்க. பாதி பாதியாக சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மொத்தமாக 20 to 25 வரமிளகாய் சேர்த்துருந்தேங்க. எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஆற வச்சிடலாம். அடுத்து 1 கப் கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. இதெல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க அரைக்கணும். அடுத்து தேவையான அளவு உப்பை வந்து லைட்டாக ஓட்டிக்கிட்டிங்கனாவே போதுங்க. அடுத்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதையும் ஆற வச்சிடலாங்க. எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொடியோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீட்டில் செய்ய முடியலன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட பேஜ்லேயே அவைலபிளுங்க. பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.